பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். இன்னைக்கு எப்படி யோகா இருந்துச்சு உங்களுக்கு? பரவாயில்ல பிரதர். இன்னைக்கு இந்த மியூசியம் திருவண்ணாமலை அது அந்த கமெண்ட்ரிய போட்டு பண்ணேன். சரிங்க சிஸ்டர். தனிமையில உட்காந்து பண்ணுங்க சிஸ்டர், அதான் சூப்பரா இருக்கும். கமெண்ட்ரி எதுவுமே இல்லாம இருந்தா நீங்க பண்றதுதான் சூப்பரா இருக்கும். சரி, ஓகே சிஸ்டர். மல்லி வாசிக்கலாம் இன்னைக்கு. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் இது செகண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுது. அப்படிலாம் கிடையாது சிஸ்டர். இங்க அனுபவம் கிடைக்கும். அங்க வந்து அதுல வந்து அவங்களுடைய எண்ணத்தையே நீங்க கவனிக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு தனிப்பட்ட மனம் புத்தி இருக்குது. அவங்களும் உங்களோட எண்ணமும் எப்பவும் தனியா தான் பண்ணுவேன். இன்னைக்கு நேற்று கொஞ்சம் இதாயிடுச்சு. டைம் கொஞ்சம் அதுல வந்து எனக்கு மிஸ்யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, இன்னைக்கு இப்படி போட்டு பண்ண திரும்ப நாளைக்கு நான் வாலண்டியரா தான் ட்ரை பண்ணுவேன். ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர். இதுல மிஸ்யூஸ் பண்றதுக்கெல்லாம் இது அவசியம் இல்ல. இங்க டைம் வேஸ்ட் ஆனா பரவாயில்ல. கனெக்ட் பண்றதுக்கு கவனம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்பனா தான் பிராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரே நாள் எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்க முடியாது இல்லையா? ஆமா ஆமா, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே சிஸ்டர். சரி, வாசிங்க மல்லி. போட மகா வாக்கியங்களை கேட்போம். 24/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களை குளிர்விக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம் காமம் கோபத்தின் தீ அணைந்து விடுகிறது. பக்தியின் மூலம் அந்த தீ முடிவது இல்லை அப்படின்னு அப்பா வந்து ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஞானத்தின் மூலமா உங்களுக்கு இப்ப அந்த காமம் கோபத்தின் அந்த தீ அணைகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானம் தான் உங்களை குளிர்விக்கும். பக்தினால அந்த தீ அணையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காமம் கோபம் தீ. ஓகே சிஸ்டர். கேள்வி கேக்குறாங்க. நினைவில் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: பாபாவின் நினைவில் அமரும்போது தேகம் கூட நினைவில் வரக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுதான் உழைப்பாகும். இதில் தான் தடை ஏற்படுகிறது. ஏனென்றால் அரைக்கல்பம் தேக அபிமானிகளாக இருந்துள்ளீர்கள். பக்தி என்றால் தேகத்தின் நினைவு ஆகும். அதாவது நீங்க பாபாவை நினைவு செய்யணும் அப்படின்னா ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தையின் நினைவுல இருக்கும் போது தேகம் கூட நினைவு வரக்கூடாது. அரைக்கல்பம் தேக அபிமானியா இருந்திருக்கீங்க. அதனால இதுல உழைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தேகத்தை நினைக்கிறது பக்தியின் விஷயமாகும். இப்ப ஞானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவை என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தனிமையில் அல்லது அமைதியில் பாபாவின் நினைவில் இருக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு கூட்டத்தில் இருக்க முடியாது. பள்ளியில் கூட குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் தனிமையில் சென்று படிக்கிறார்கள். இதில் கூட தனிமை வேண்டும். நடைபயிற்சி செய்ய செல்கிறீர்கள் என்றால் கூட அதிலும் கூட நினைவு யாத்திரை முக்கியமாகும். படிப்பு முற்றிலும் சகஜமாகும். ஏனென்றால் அரைக்கல்பம் மாயையின் ராஜ்யத்தில் இருந்ததினால்தான் நீங்கள் தேக அபிமானிகளாக ஆகிவிட்டீர்கள். ஓகே சிஸ்டர். நினைவுல இருக்கிறதுக்கு நீங்க தனிமையில இருந்துதான் தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்த நினைவு செய்யறதுக்கான பயிற்சி அதிகமாகுதோ அப்ப உங்களால அந்த கூட்டத்துல எல்லாம் போய் இருக்க முடியாது. தனிமையில இருந்து நினைவு செய்யறதுக்கு தான் உங்களுக்கு மனமே விரும்பும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து படிக்கிறது. இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கப்ப கூட தனிமையில போய் தான் படிக்கவும் செய்யறாங்க. அப்பதான் மனசு புத்தியில பதியும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல நீங்களும் தனிமையில அமர்ந்து படிங்க. நடைமுறையில அதாவது நடைபயிற்சி செய்யும் போது கூட நீங்க பாபாவின் நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரைக்கல்பம் மாய ராஜ்யத்துல இருந்துதான் வந்திருக்கீங்க. தேக அபிமானம் இருக்கதான் செய்யுது. அதனால தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, முதலான எதிரியே தேக அபிமானம் தான். பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக தேகத்தை நினைவு செய்து விடுகிறீர்கள். இதனை தேகத்தின் அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதில் தான் உழைப்பு தேவைப்படுகிறது. இப்போது பக்தி விலகிவிட்டது. பக்தி சரீரத்தின் மூலம் தான் நடக்கிறது. சொல்றீங்களா பிரதர்? இல்ல, வாசிங்க சிஸ்டர். தீர்த்தங்கள் போன்றவற்றிற்கு சரீரத்தை கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. தரிசனம் செய்வது, இதை அதை செய்வது என்று செல்கிறது. சரீரம் செல்ல வேண்டியுள்ளது. இங்கே நீங்கள் நான் ஆத்மா என்று சிந்தனை செய்ய வேண்டும்.
ம், நாம் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும். ம், பக்தி மார்க்கத்தில் ஒருபோதும் பாவம் அழிவது இல்லை. ம், யாராவது வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும். ம். வயதானவர்கள் ப- இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும். அதாவது நாஸ்திகர் பக்தி மார்க்கத்தின் விஷயத்த சொல்றாங்க. நம்ம வயதானவர்களாயிட்டோம், நம்ம பக்தி செய்யலைன்னா நமக்குள்ள நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படிங்கறத பாபா சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, ம், பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும், நாஸ்திகர்களாகி விடுவோம் என்ற தவறான எண்ணம் இருக்கிறது. ம், பக்தி என்பது தீப்பிடித்ததை போல் இருக்கிறது ம், மற்றும் ஞானத்தில் குளுமை இருக்கிறது. இதில் காமம் கோபத்தின் தீ அழிந்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு பாவனை உழைக்கிறார்கள், பத்ரிநாத்துக்கு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ம், மூர்த்தியின் சிலை காட்சியை பார்த்தார்கள், பிறகு என்ன, உடனே பாவனை உருவாகி விடுகிறது. பிறகு பத்ரிநாத்தை தவிர வேறு யாருடைய நினைவும் புத்தியில் இருப்பதில்லை. ம், முன்பெல்லாம் நடந்தே செல்வார்கள். நான் அல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுகிறேன், காட்சிகளை ஏற்படுத்துகிறேன் என்று பாபா கூறுகின்றார். ம். அதாவது பத்ரிநாத் கோயில் போறாங்க, அங்க தீர்த்த யாத்திரைக்கு எப்படி போறாங்களோ அதே போல நீங்க நினைவு யாத்திரைக்கு போகணும் அப்படிங்கறத சொல்ல வராரு. அதான் பத்ரிநாத்துக்கு போறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க, அங்க போய் மூர்த்தியை பாக்குறாங்க, அங்க காட்சி கிடைக்குது அப்படின்னா அவங்க மனசுல பதிஞ்சிருது. அப்புறம் பத்ரிநாத்தை தவிர வேற யாரையும் நினைவு செய்ய மாட்டாங்க. ஒரே ஒரே ஒருத்தரை நினைவு செய்யணும் இல்லையா, இங்க கூட நீங்க பயிற்சி, அதுக்கு தான் அந்த பத்ரிநாத்தின் உதாரணம் கொடுத்திருக்காரு சிஸ்டர் ஸ்ரீனிவாசன். அப்பா சொல்றாங்க, மற்றபடி நான் இவைகளின் மூலம் கிடைப்பது இல்லை. ம், நான் இல்லாமல் ஆஸ்தி கிடைக்குமா என்ன? உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்துதான் கிடைக்கும் அல்லவா? ம், இவர்கள் அனைவரும் தேகதாரிகளாவார்கள். ம், ஆஸ்தி ஒரு பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. மற்றபடி இருக்கின்ற ஜடம் அல்லது உயிருள்ள அனைத்தும் படைப்புகளாகும். படைப்பிடம் இருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. ம், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார். ம், குமாரிகள் சங்க தோஷத்தில் இருந்து அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ம், இந்த தூய்மையற்ற தன்மையினால் நீங்கள் முதலிடை கடைசியில் துக்கமை அனுபவிக்கிறீர்கள் என்று பாபா கூறுகின்றார். ம். இப்போது அதாவது சங்கதோஷம் சங்கதோஷத்தினாலதான் நீங்க முதல் இடைக்கடை துக்கம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து இப்ப தூய்மையாகணும் அப்படின்னா இந்த தவறான சகவாசத்துல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ம், சரி வாசிங்க. துக்கம் அனுபவிக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். நிராகாரமான பாபா தான் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார், ஒருபோதும் பிரம்மா படிப்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அனைவருடைய புத்தியும் சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். சிவபாபா இவர் மூலமாக கற்பிக்கின்றார். தாதிகளாகி உங்களுக்கும் கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். அவருக்கு என்ன மதிப்பு அளிப்பீர்கள்? நீங்கள் சிவபாபாவிற்காக திராட்சை மாம்பழம் கொண்டு வருகிறீர்கள், நான் எதையும் சாப்பிடுவதில்லை என்று சிவபாபா கூறுகிறார். அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கே ஆகும். பக்தர்கள் படையல் போடுகிறார்கள் என்றால் பிறகு பங்கு வைத்து விடுகிறார்கள். நான் சாப்பிடுகிறேனா என்ன? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து தூய்மை ஆக்குவதற்குத்தான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். தூய்மையாக ஆகி நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். என்னுடைய தொழிலே இதுதான். சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் சொல்கிறார்கள். பிரம்ம பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்வதில்லை, பிரம்மாவின் வாக்கியம் என்றும் சொல்வதில்லை. இவரும் முரளி சொல்கின்றார், ஆனால் எப்போதும் சிவபாபா தான் சொல்கின்றார் என்றே புரிந்து கொள்ளுங்கள். எந்த குழந்தைக்காவது நன்றாக அம்பு தைக்க வேண்டும் என்றால் நானே பிரவேசமாகி விடுவேன். அதாவது சிவபாபா சொல்றாரு, அந்த போகெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல படையல் கூட வைக்கிறாங்க அப்படின்னா நானா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் எதையும் சாப்பிட்றதா நான் அபோக்தாவா இருக்கேன். யக்கியத்துல கூட நீங்க மாம்பழம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்து திராட்சை போன்றவற்றெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நான் சாப்பிட்றதுல குழந்தைகளாகி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எந்த ஒரு ஸ்ரீமத் கொடுத்தாலும் அது சிவபாபா கொடுக்குறாருன்னே புரிஞ்சுக்கோங்க.
முரளி சொல்றது சிவபாபானே புரிஞ்சுக்கோங்க. பிரம்மாவும் இடையில முரளி சொல்லுவாரு, இருந்தாலும் அதையும் சிவபாபா சொல்றாருன்னே புரிஞ்சுக்கோங்க. அதுலதான் உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ம். வேற அப்பா சொல்றாங்க, ஞானத்தின் அம்பு வேகமானது என்று பாடப்படுகிறது அல்லவா? ம். அறிவியலில் கூட எவ்வளவு சக்தி இருக்கிறது, அணுகுண்டுகள் போன்றவற்றினால் எவ்வளவு வெடிச்சத்தம் ஏற்படுகிறது. ம். நீங்கள் எவ்வளவு அமைதியில் இருக்கிறீர்கள். அறிவியலின் மீது அமைதி வெற்றி அடைகிறது. ம். நீங்கள் இந்த உலகத்தை தூய்மையாக்குகின்றீர்கள். முதலில் தங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். ஆகையினால்தான் விநாசமும் நாடகத்தில் அடங்கி உள்ளது. நாடகத்தை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போது நாம் சாந்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். அது உங்களுடைய வீடு என்று பாபா கூறுகின்றார். வீட்டிற்கு குஷியோடு செல்ல வேண்டும். இதற்காக ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு மிகவும் உழைக்க வேண்டும். இந்த நினைவு யாத்திரையில் தான் பாபா அதிக அழுத்தம் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. நடக்கும் போதும் இங்கு அங்கு போகும்போதும் வரும்போதும் நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா, அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா? பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளவு மாலை உருட்டுகிறார்கள், ராமா ராமா என்று ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பலனும் இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்துல எப்படி ராமா ராமான் அந்த ருத்ராட்ச மாலையை உருட்டிட்டு இருக்காங்க, அதனால எந்த பலனும் கிடையாது. இங்க நினைவு யாத்திரையினாலதான் உங்களுக்கு பலன் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த முழு உலகம் விநாசமாக போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேகத்தின் விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம அபிமானியாகி வீட்டுக்கு போறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. விநாசமாக போது இங்க எதையாவது பிடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆக போது? உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அதனாலதான் சொல்றாரு, அங்க பக்தர்களை கூட பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஆனால் நீங்க இங்க கடின உழைப்பு செய்றீங்க, முயற்சி செய்றீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளவு பிராப்திகள் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். ரெண்டுக்கும் கம்பேரிசன் சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, உணவு சமையுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீநாத் வாயிலில் போகு சமைக்கிறார்கள், வாயில் துணி கட்டி கொள்கிறார்கள், கொஞ்சம் கூட சப்தம் இருக்கக்கூடாது. அது பக்தி மார்க்கமாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் இவ்வளவு போகு வைக்கிறார்கள், பிறகு அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்ன? வழிகாட்டிகளின் குடும்பம் இருக்கிறது, அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வழிகாட்டிகளின் குடும்பம் இருக்கிறது. பூஜை செய்து அந்த இதெல்லாம் வைக்கிறாங்க, அங்க படையல் வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல யார் சாப்பிடுவாங்கன்னா தலைமை பூசாரி தான் சாப்பிடுவாரு. அதான் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. வழிகாட்டிகள் தான் முதல்ல சாப்பிடுவாங்க, சமைச்சவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஸ்ரீநாத் கோயில்ல இந்த வாயில துணி கட்டிட்டு தான் சமைப்பாங்களாம். எச்சி விழுந்தக்கூடாது, நாக்கு எச்சு ஊறக்கூடாது, பகவானுக்கு அவ்வளவு தூய்மையா சமைக்கணும் அப்படிங்கறது மாதிரி சமைப்பாங்களாம். அதான் பாபா அப்படி சொல்லியிருக்கு. எங்க வீட்லயுமே கூட விசேஷமான நாட்கள் எல்லாம் இப்படி வாயில துணி கட்டிட்டு தான் சமைப்பாங்க. அதான் சொல்லியிருக்காரு பாபா. ஓகே சிஸ்டர், நான் டெய்லியுமே அப்படிதான் சொல்றேன். அப்படியா சிஸ்டர்? சூப்பர் சிஸ்டர். அது பேசும்போது அந்த பேசுறமோ இல்லையோ நம்மளோட அந்த மூச்சு காத்து எல்லாமே அதுல போகுல வரும்ல. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இங்கே சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு சிவபாபா படிப்பிக்கின்றார் என்பதை பக்தியில் புரிந்துள்ளார்களா என்ன? சிவபுராணம் எழுதியுள்ளார்கள், ஆனால் அதில் சிவன், பார்வதி, சிவன், சங்கர் அனைத்தையும் ஒன்றாக்கி விட்டார்கள். அதை படிப்பதன் மூலம் ஒரு பலனும் இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். பாரதவாசிகளுக்கு ஒரு கீதையாகும், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது. தேவி தேவதைகளுடைய தர்ம சாஸ்திரம் ஒரு கீதையாகும், அதில் தான் ஞானம் இருக்கிறது. ஞானம் தான் படிக்கப்படுகிறது. நீங்கள் ஞானத்தை படிக்க வேண்டும். சண்டை போன்ற விஷயங்கள் எந்த புத்தகங்களில் இருக்கிறதோ அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நாம் யோக பலம் உடையவர்கள், பிறகு உடல் பலம் உடையவர்களின் கதைகளை ஏன் கேட்க வேண்டும்? உண்மையில் உங்களுடையது சண்டை அல்ல. நீங்கள் யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். உங்களுடைய சண்டை 5 விகாரங்களோடு ஆகும். அவர்கள் மனிதர்களோடு சண்டையிடுகிறார்கள், நீங்கள் தங்களிடம் உள்ள விகாரங்களோடு சண்டையிடுகிறீர்கள். இந்த விஷயங்களை சன்னியாசிகள் போன்றவர்கள் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு எந்த பயிற்சி போன்றவைகளும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. பயிற்சி சொல்லிடலாம். அதாவது
அந்த விகாரங்களோடு தான் உங்களுக்கு யுத்தமே தவிர மற்ற மனிதர்களோடு யுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சிவபுராணம்னு சொல்லிட்டு சிவனையும் சங்கரையும் சேர்த்து காமிச்சிட்டாங்க. அப்புறமேலு அவங்க தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடுற மாதிரி சாஸ்திரத்துல எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அதனால இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யோக பலத்தினாலதான் உலக ராஜ்யத்தை அடைய போறீங்களே தவிர யார் கூடயும் மனிதர்களோடய சண்டையிடுறது மாதிரி உருவாக்குன கதைகளை எல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு தர்மத்துக்கும் ஒவ்வொரு அந்த புத்தகம் இருக்குது. அவங்க தர்ம ஸ்தாபனைக்கான ஒரு புத்தகம் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்குது. அதே போல இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு இந்த ஒரே ஒரு கீதா முரளி இது ஒண்ணுதான் தர்ம சாஸ்திரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்து தர்மத்துக்கு கூட அங்க பகவத்கீதை இருக்கு இல்லையா? அதே போலதான் இங்கே சொல்றாரு, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு இந்த ஞானம் கீதா முரளி தான் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு எந்த பயிற்சி போன்றவைகளும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. உங்களுடைய பயிற்சி ஒன்றே ஆகும். உங்களுடைய யோக பலமே நினைவு பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த 5 விகாரங்கள் எதிரிகளாகும். அதிலும் கூட தேகாபிமானம் முதலாவது ஆகும். பாபா கூறுகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள் அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் வருகிறீர்கள், வந்து கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறீர்கள். நான் இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கிறேன், நான் கர்ப்பத்தில் செல்கிறேனா என்ன? சத்தியுகத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில் இருக்கின்றீர்கள், பிறகு ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப சிறையில் இருக்கின்றீர்கள். நான் பிரவேசிக்கின்றேன். இதை தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. நாடகத்தின்படி நான் இதில் வரவேண்டியிருக்கிறது. இவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கின்றேன். ஏனென்றால் என்னுடையவராக ஆகியுள்ளார் அல்லவா? தத்தெடுக்கப்படுகிறார் என்றால் எவ்வளவு நல்ல நல்ல பெயர்களை வைக்கிறார்கள். உங்களுக்கு கூட மிகவும் நல்ல நல்ல பெயர் வைத்திருக்கிறேன். சந்தேஷியின் மூலம் மிகவும் அதிசயமான பெயர் பட்டியல் வந்தது. அதாவது நாம எப்படி பிறப்பு எடுக்கிறோம், தந்தை எப்படி ஜென்மம் எடுக்கிறார் அப்படிங்கறத சொல்றாரு. சத்தியுக திரேதாயுகத்துல நீங்க எல்லாரும் கர்ப்ப மாளிகையில இருந்தீங்க. அப்புறமேலு துவாபர கலியுகத்துல பாவ கர்மம் அதிகமான காரணத்தினால கர்ப்ப ஜெயில சிறையில போய் மாட்டிக்கிட்டது மாதிரி கர்ப்பத்துல போயிருக்கீங்க. தந்தை யாருடைய கர்ப்பத்திலையும் வர்றதில்ல. நான் நேரடியா இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமா எடுக்கிறேன், நேரடியா பிரவேசமாகறேன், யாருடைய கர்ப்பத்துக்குள்ளயும் போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து என்ன சொன்னார் லாஸ்ட்? தத்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு நல்ல நல்ல பெயர்களை வைக்கிறார்கள். உங்களுக்கும் நல்ல பெயர் வச்சிருக்கேன். நாடகத்தின்படி நான் தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகிறது என்னோடது. இவருக்குள் பிரவேசிக்கிறேன்னாரு. சந்தேசிகளுக்கும் சந்தேசி மூலமா உங்களுக்கும் நல்ல நல்ல பேர்லாம் கிடைச்சிருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. எவ்வளவு பேர் வைக்கிறேன், அந்த பேர்னால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பேர் தேவதுக்கு தான் வைக்கப்படுதே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். சந்தேசியின் மூலம் மிகவும் அதிசயமான பெயர் பட்டியல் வந்தது. பாபாவிற்கு அனைத்து பெயர்களுமா நினைவிருக்கிறது. பெயரோடு எந்த வேலையும் இல்லை. சரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகிறது அல்லவா? இப்போது பாபா கூறுகிறார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக ஆகின்றோம், பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய சித்திரங்களைத்தான் உருவாக்குவார்கள். தேவிகளுடைய நிறைய சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கிறது. மண்ணினால் சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். பிறகு இரவு உடைத்து விடுகிறார்கள். தேவிகளையும் அலங்கரித்து பூஜை செய்து பிறகு சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். என்னுடைய ரூபத்தையும் உருவாக்கி படைத்து பிறகு என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுகிறார். அனைத்திலும் அதிகமாக என்னைத்தான் நிந்தனை செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு ஏழைகளாகி விட்டீர்கள். ஏழைகள் தான் பிறகு உயர்ந்த பதவி அடைகிறார்கள். செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டுதான் அடைகிறார்கள். பாபாவும் செல்வந்தர்களிடமிருந்து இவ்வளவை பெற்று என்ன செய்வார்? இங்கே குழந்தைகளுடைய ஒவ்வொரு துளியின் பைசா மூலம் கட்டிடங்கள் போன்றவை உருவாகின்றன. பாபா எங்களுடைய ஒரு செங்கல்லையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். பதிலாக நமக்கு தங்கம் வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அங்கே தங்கம் அதிகம் இருக்கிறது. தங்கத்தினாலான செங்கற்கள் இருக்கும். அவற்றால் தான் கட்டிடம் உருவாகும் அல்லவா? எனவே பாபா மிகவும் அன்போடு கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது நாடகம் முடிகிறது. அதாவது இந்த
இந்த சாலிகிராமம் எப்படி உருவாக்குறாங்க? அதாவது சாலிகிராமம்ன்றது ஆத்மாக்குரிய ஒரு நினைவு சின்னமா இருக்குது. அதை உருவாக்கி நைட்டு இரவு நேரத்துல பூஜை செய்துட்டு உடைச்சிடுறாங்க. தேவி தேவதைகளின் சிலைகளை உருவாக்குறாங்க, பூஜை செய்துட்டு சமுத்திரத்துல கொண்டுட்டு போய் கரைச்சிடுறாங்க. அப்புறம் தந்தை ரூபம், தந்தை நினைவு சின்னமான லிங்கத்தையும் வடிவமைச்சு கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக தந்தையை நிந்தனை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அதிகமாக நிந்தனைக்கு உட்பட்டது நான் தான் அப்படிங்கறத சொல்றாரு. தேவி தேவதா ரூபத்துல கூட உங்களை பூஜை செய்து மகிமை செய்யறாங்க, தண்ணிக்குள்ளதான் தூக்கி போடுறாங்க. அதனால உங்களுக்கு கூட பெருசா நிந்தனை ஏற்படல, என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக சொல்லிட்டாங்க, எனக்கு தான் அதிகமான நிந்தனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லியிருந்தாருல சிஸ்டர். ஆமா, தங்கம் அதிகம் இருக்கிறது, தங்கத்தினால் ஆன செங்கற்கள் இருக்கும், அவற்றால் தான் கட்டிடம் உருவாகும். ஓகே சிஸ்டர், அதான் தங்கத்தின் மாளிகையில போய் வசிக்க போறீங்க அப்படின்ற போது அந்த குஷியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். எங்களுடைய செங்கல்லையும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு பைசா கொடுத்துட்டு செஞ்ச தங்க செங்கலாலான கட்டடத்தை பெறுவோம்னு குஷியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, ஓகே சிஸ்டர். அதான் ஏழைகளின் ஒவ்வொரு பைசாவும் இந்த யஜ்யத்துல பயன்படுத்தப்படுது. இங்க நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு திருப்பி அங்க சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணம் கொடுத்திருக்காரு. ஓகே சார். பாபா ஏழை குழந்தைகளுக்கு செல்வந்தர்களாக ஆவதற்கான யுக்தியை கூறுகிறார். இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை மாற்றி விடுங்கள். இங்கே எதுவுமே இருக்க போவதில்லை. இங்கே எதை மாற்றுவீர்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காகி கிடைக்கும். பாபா எதையும் கேட்பது இல்லை, அவர் வள்ளலாக இருக்கின்றார். இந்த யுக்தி சொல்லப்படுகிறது. இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. எதையாவது பயனுள்ளதாக மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். இந்த பழைய உலகம் விநாசமாவதற்கான நேரமாகும். இது எதுவும் காரியத்திற்கு உதவாது. ஆகையினால் பாபா கூறுகிறார், ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை திறவுங்கள். அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். இதுதான் முக்கியமாகும். அச்சா, முரளி நிறைவேறுகிறது. அதாவது உடல், மனம், பணம், இது சொன்னாலே எண்ணம், சொல், செயல், இதன் மூலமா சேவை செய்து தந்தைக்கு சகயோகி ஆகுங்க அப்படின்னா தான் சகஜ யோகி ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு இங்க தந்தைக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்களோ அது பல மடங்கு ரிட்டர்ன்ல சத்தியுகத்திலயோ அந்த புது உலகத்துல கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அது இங்க ஒரு பங்கு செய்தீங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த இந்த ஹாஸ்பிட்டல் திறந்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டில் இருந்தபடியே திறந்து வைங்க. அப்ப இதன் மூலமா தான் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரோக்கியம், செல்வம், அப்புறமேலு சுகம், சாந்தி நிரம்பிய ஒரு உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இரவு வகுப்பும் இருக்கு அன்னைக்கு. ஆமா. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. இரவு வகுப்பு 12/3/1968. இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறீர்கள். யஜ்யத்தில் ஒத்துழைப்பை அதிகம் தாய்மார்கள் செய்கிறார்கள். ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகிறார்கள். தாய்மார்களுக்கு வாரிசாகும் போதை அதிகம் இருப்பது இல்லை. அவர்கள் விதை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய ஞானம் மிக சரியானதாகும், மற்றவை பக்தியாகும். ஆன்மீக தந்தை தான் வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். பாபாவை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பாபாவிடமிருந்து ஆசையை எடுப்பார்கள். பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார், புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நேரத்தை வீணாக்காதீர்கள். சிலர் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள், சிலர் மத்தியமமாக, சிலர் 3ஆம் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். பாபாவிடம் கேட்டீர்கள் என்றால் பாபா உடனே நீங்கள் 1வது 2வது அல்லது 3ஆம் நிலை முயற்சியாளர்கள் என்று கூறிவிடுவார். யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் 3ஆம் நிலையானவர்களே ஆவீர்கள். நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக பாபா அப்படி சொல்வார் அல்லவா? அதாவது யஜ்யத்துல வந்து ஏழை தாய்மார்கள் தான் வந்து முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏழை தாய்மார்கள் தான் யஜ்யத்துக்கு உதவியாளரா ஆகுறாங்க.
மற்றபடி சகோதரர்கள் பாண்டவர்கள் அதிக அளவுல உதவியாளரா ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க எல்லாரும் முதல்ல எல்லாரும் பக்தி மார்க்கத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. இப்ப தந்தையின் மூலமா உங்களுக்கு ஞானம் கிடைக்குது. உம் உம் ஞானத்தின் மூலமா தான் இந்த உயர்ந்த பிராப்திகளை அடையிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தாய்மார்களுக்கு வாரிசாகும் போதை அதிகம் இருப்பதில்லை. ஆமா, வாரிசாகிறதுக்கான அந்த போதை இருக்கிறது இல்ல அப்படின்னா அந்த அவங்களுக்கு விதை விதைக்கிறதுக்கான, அதாவது அந்த எண்ணங்கள் மற்றும் அந்த மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம்தான் இருக்குதே தவிர மற்றபடி அவங்களுக்கு பெருசா நாங்க உயர்ந்த பதவி அடையணும் அப்படிங்கிற அந்த போதை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தந்தைக்கு அந்த ஞானத்தின் மூலமா அந்த பிராப்திகள் கிடைக்குது இல்லையா, அதாவது அந்த படைப்பு மற்றும் படைப்பவர், அந்த படைப்பவர் மற்றும் அந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? ஆமா, ஆன்மீக தந்தை தான் வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். பாபாவை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பாபாவிடமிருந்து ஆசையை எடுப்பார்கள். பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார், புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நேரத்தை வீணாக்காதீர்கள். சிலர் நல்ல முயற்சியாளர்களா இருக்காங்க, சிலர் மத்தியமா இருக்காங்க, சிலர் 3ஆம் நிலையில இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. பாபாவிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு, நீ 2வது அல்லது 3வது முதலியாவது அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் 3ஆம் நிலையானவர்களே, நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக பாபா அப்படி சொல்வார் அல்லவா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, சேவை செய்து நிரூபணத்தை காட்டணும். நிரூபணம் கொடுக்கல அப்படின்னா நீ 3ஆம் நிலை அப்படின்னு தான் சொல்லிடுவார் அப்படிங்கிறாரு. வரிசை கிரமமா தான் இருக்காங்க சேவை செய்யறதுலயும், ஆனா நல்ல விதத்துல சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பகவான் வந்து எந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அது பிறகு மறைந்து விடுகிறது. இது யாருக்குமே தெரியாது. நாடகத்தின் திட்டப்படி இது பக்தி மார்க்கமாகும். இதன் மூலம் யாரும் என்னை அடைய முடியாது, யாரும் சத்தியுகத்திற்கு செல்ல முடியாது. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன் போலவே யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அவ்வளவு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். யார் தங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா புரிந்து கொள்ள முடியும். தினமும் இந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்திற்கு முன் வந்து அமருங்கள் என்று பாபா சொல்வார். பாபா தங்களுடைய ஸ்ரீமத்தின்படி நாங்கள் இந்த ஆசையை கண்டிப்பாக அடைவோம். தங்களுக்கு சமமாக மாற்றும் தேவையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சென்டரில் இருப்பவர்களுக்கும் எழுதுகின்றேன், இத்தனை ஆண்டுகள் படிக்கின்றீர்கள் எனும் போது யாருக்கும் படிப்பிக்க முடியவில்லை என்றால் என்னதான் படித்தீர்கள்? குழந்தைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? முழு நாளும் சேவையின் சிந்தனை புத்தியில் செல்ல வேண்டும். சென்டர்ல இருப்பவங்களை வந்து கேக்குறாராம், இவ்வளவு நாள் வந்து படிக்கிறீங்கன்னா மற்ற குழந்தைங்களை படிக்க வைக்க முடியலன்னா நீங்க என்னதான் இவ்வளவு நாள் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன்னு சொன்னாரு. ஆமா, தேவி தேவதைகளின் அந்த சித்திரத்தின் முன்னாடி, லட்சுமி நாராயணன் சித்திரத்தின் முன்னாடி தந்தை வந்து அமரவும் செய்வாரு. குழந்தைங்க சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்க, நாங்களும் உங்களுடைய ஸ்ரீமத் நடந்து இந்த உயர்ந்த பதவியை அடைவோம்னு சொல்லுவாங்களாம். ஓகே சிஸ்டர், அதாவது லட்சுமி நாராயணனுக்கு சமமா நாமளும் மாறணும், மற்றவர்களையும் அது போல ஆக்கக்கூடிய சேவை செய்யணும். நாள் முழுக்க உங்களுக்கு அந்த சேவையின் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நீங்கள் வானப்பிரஸ்திகள் அல்லவா? வானப்பிரஸ்திகளின் முதியோர் ஆசிரமம் இருக்கிறது. வானப்பிரஸ்திகளிடம் சென்று இறப்பதற்கு முன்னால் லட்சியத்தை சொல்லிவிடுங்கள். உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் என்பதை சொல்லுங்கள். தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவீர்கள். பனாரஸில் கூட நிறைய சேவை இருக்கிறது. நிறைய சாதுக்கள் காசி வாசத்திற்காக அங்கே இருக்கிறார்கள். முழு நாளும் சிவகாசிநாத் கங்கா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்குள் எப்போதும் குஷியின் கைத்தட்டல் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் அல்லவா, சேவையும் செய்கிறீர்கள், படிக்கவும் செய்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், ஆசையை அடைய வேண்டும். நாம் இப்போது சிவபாபாவிடம் செல்கிறோம். இது மன்மனாபவ ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு நினைவு இருப்பது இல்லை, மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இருங்க சொல்லிடலாம். அந்த வானப்பிரஸ்திகள், நீங்க எல்லோரும் வானப்பிரஸ்திகள் தானே, அப்ப நீங்களும் வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம், முதியோர்களின் ஆசிரமத்துக்கு போய் நல்ல விதத்துல சேவை செய்யலாம் அப்படிங்கிறார்.
அது எப்படின்னா, நீங்க அதாவது அவங்க சரீரம் விடுறதுக்கு முன்னாடியே போய் எப்படி சப்தத்தை கடந்து நாம செல்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. தூய்மையாகாம சப்தத்தை கடந்து செல்ல முடியாது. அப்ப நீங்க இப்ப தூய்மையாகணும். அதற்கு தான் தந்தையை நினைவு செய்யணும். தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா தான் உங்களோட விகர்மங்கள் விநாசமாக்கப்படும். அப்பதான் நீங்க முக்திக்கு செல்ல முடியும், சத்தத்தை கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்து பனாரஸ்ல கூட நல்ல விதத்துல சேவை செய்ய முடியும். அந்த காசி வாசத்துக்காக அங்க காசிக்கும் போறாங்க. அங்க நாள் முழுக்க சிவகாசி, நாத், கங்கா அப்படின்னு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. தந்தைய நினைவு செய்யறதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதான் மன்மனா பவ அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. சரிங்க சிஸ்டர், அதுல இருந்து வாசிங்க. அப்பா சொல்றாங்க, முக்கியமான விஷயம் நினைவாகும். நினைவு நம்மை குஷியில் கொண்டு வரும். அனைவரும் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலகத்தில் அமைதி இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்குமாறு பாபாவும் கூறுகின்றார். ஆகையினால்தான் பாபா லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்திற்கு அதிக மகத்துவம் அளிக்கின்றார். எங்கே சுகம், சாந்தி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுங்கள். அனைவரும் உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நிறைய பேருக்கு பரிசும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் எஜமானதான் இருப்பார் அல்லவா? இவர்களுடைய ராஜ்யத்தில் உலகத்தில் அமைதி இருந்தது. ஒரு மொழி, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் இருந்தனர். அப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்தது யார்? அமைதியை ஸ்தாபனை செய்தது யார்? வெளிநாட்டினரும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்த போது இது சொர்க்கமாக இருந்தது என்று புரிந்து கொள்வார்கள். உலகத்தில் அமைதி இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. காலை நடைபயிற்சியில் கூட இந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை கொண்டு செல்லுங்கள் என்று பாபா புரிய வைத்து இருக்கிறார். அதன் மூலம் அனைவருடைய காதுகளிலும் இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பது விழட்டும். நரகத்தின் விநாசம் எதிரிலேயே உள்ளது. விழட்டும், நரகத்தின் விநாசம் எதிரிலேயே உள்ளது. நாடகத்தின்படி கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது என்பதை தெரிந்துள்ளீர்கள். மிக பெரியவர்களின் அதிர்ஷ்டத்தில் இப்போது இல்லை. இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நாடகத்தின்படி சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அச்சா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க அப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் முக்தியை பத்தி சொல்லியிருந்தாரு, மன்மனாபவ. இந்த மன்மனாபவ மூலமா நீ முக்தி அடைய முடியும். அடுத்து இந்த உலகத்துல எப்படி அமைதி ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஜீவன் முக்தியோட உதாரணம் கொடுத்திருக்காரு. முதல்ல அப்பா, ரெண்டாவது ஆஸ்தியை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த லட்சுமி நாராயணோட சித்திரத்தை பாபா ஏன் அதிகமா விரும்புறாரு அப்படின்னா, இந்த லட்சுமி நாராயண சித்திரத்தை வச்சுதான் இவங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு. இவங்களுடைய ராஜ்யத்துலதான் அமைதி ஸ்தாபனை ஆக்கப்படுது. இப்ப இந்த ராஜ்யத்தை, அதாவது லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தை தந்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கார். இந்த ராஜ்யத்துலதான் சுகம், சாந்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியும். ஆனா இந்த உலகத்துல இருந்து துக்கதாமமா இருக்குது. ஆனா இந்த உலகத்துல அமைதிக்கான நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அதனால என்ன பிரயோஜனம் ஏற்பட முடியும்? அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப லட்சுமி நாராயண சித்திரத்தை வச்சு நீங்க நாள் முழுக்க சேவை செய்ய முடியும். நடைபயிற்சி போறீங்க அப்படின்னாலும் இந்த பாபா இந்த லட்சுமி நாராயண சித்திரத்தை எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு போல. அப்ப ஒவ்வொருத்தவங்க பாக்குறவங்க காதல எல்லாம் இவங்க யார் தெரியுமா, இவங்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் இல்லையா? அதுக்காக அதை எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு போல. அதான் நாடகத்துப்படி இப்ப சேவை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்க தோஷத்திலிருந்து தங்களை மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் தூய்மையற்றவர்களின் சேர்க்கையில் வரக்கூடாது. அமைதி பலத்தின் மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். ஒருபோதும் அந்த சங்கதோஷத்துல தூய்மையற்றவர்களின் சகவாசத்துல போகக்கூடாது. அமைதியின் பலத்தின் மூலமா, யோக பலத்தின் மூலமா இந்த தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இரண்டாவது பாயிண்ட், நாடகத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தங்களுடைய அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றிவிட வேண்டும். அதாவது நாடகத்தின் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுடைய பழைய பொருட்கள் எல்லாமே என்ன இருக்கும் அது யஜ்யத்துல சரண்டர் பண்ணிட்டு புது உலகத்துக்காக அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் செய்திடணும். ஏன்னா இங்க கொடுக்கறது எல்லாமே தந்தைக்கு யஜ்யத்துல சரண்டர் பண்ணதெல்லாம் பழைய பொருட்கள், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பொருட்கள் தான் இங்க கொடுக்குறோம். ஆனா உங்களுக்கு பல கோடி மடங்கா எங்க
சத்தியுகத்துல புது உலகத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. தந்தை மூலமாக வெற்றி எனும் திலகம் பெற்று சதா நம்பிக்கைக்கு உரியவராகி உள்ளம் எனும் ஆசனத்தில் அமர்பவர் ஆகுக. பாக்கிய வள்ளல் தந்தை தினமும் அமிர்த வேளையில் தனது நம்பிக்கைக்கு உரிய குழந்தைகளுக்கு வெற்றி திலகம் இடுகிறார். நம்பிக்கைக்கு உரிய பிராமண குழந்தைகள் ஒருபோதும் கடின உழைப்பு எனும் வார்த்தைகள் வாயில் மட்டுமல்ல எண்ணத்திலும் கொண்டு வர முடியாது. அவர்கள் சகஜ யோகி ஆவார்கள். எனவே ஒருபோதும் மனம் உடையாதீர்கள். சதா உள்ளம் எனும் ஆசனத்தில் அமர்ந்தவராக இரக்கமன முள்ளவராகுங்கள். பெருமை சிறுமை அழியுங்கள். அதாவது பாக்கிய வள்ளல் தந்தை உங்களுக்கு அமிர்த வேலை நேரத்துல வெற்றியின் திலகத்தை வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றார். அதாவது நம்பிக்கைக்குரிய குழந்தைகள் யாருன்னா இந்த பிராமண ஆத்மாக்கள் தான். அப்ப இந்த பிராமண ஆத்மாக்களுக்கு வெற்றியின் திலகத்தை நான் அமிர்த வேலையே வச்சிடுறேன். அப்ப இவங்களுக்கு வார்த்தை எப்படி வராது அப்படின்னா கடினம் உழைப்பு அப்படிங்கிற வார்த்தை ஒருபோதும் வாயினால கூட இல்ல எண்ணத்துல கூட வர முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே சகஜ யோகிகள். ஏன்னா தந்தை தான் வெற்றியின் திலகத்தை வச்சுட்டாரு இல்லையா, ஆத்மாங்க திலகம் வச்சுட்டாரு. நீங்க கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிற திலகத்தை வச்சுட்டாரு. அப்படின்னும் போது அமிர்த வேலையிலே அந்த வாக்கியம் கிடைக்கும் போது அந்த கடின உழைப்பு இருக்காது. உங்களுக்கு அந்த அன்பின் உழைப்பு தான், அன்பு தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் நீங்க தந்தையின் இதய சிம்மாசனதாரியா இருக்கீங்க. தந்தையின் உள்ளத்துல அமர்ந்து மற்றவர்களுக்கும் கருணை உள்ளமுடையவராகி மற்றவர்களுக்கும் அந்த சுகம் சாந்தியின் அதிர்வலைகளை பரப்பணும். மனம் உடைந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். பெருமை சிறுமைய அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பெரியவன் நீங்க சிறியவர்கள் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆத்ம ரூபத்துல சகோதர சகோதரர்கள் அப்படிங்கிற கருணை உள்ளமுடையவராகி மற்றவர்களுக்கு அந்த யோகதானம் அந்த குணதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா ஸ்லோகம் கொடுக்கறாங்க. உலக மாற்றத்திற்கான தேதியை பற்றி யோசிக்காமல் தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை குறியுங்கள். ஆமா, உலக மாற்றத்தின் உலகம் எப்ப மாறும், உலகம் எப்ப விநாசமாகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தன்னை மாற்றிக்கிறதுக்கு சுய மாற்றம் எப்படி செய்வது, நான் எப்படி மாறுறது, அதற்கான தேதியை குறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுய மாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றம் ஏற்படும். உலகம் மாறும் போது நீங்க மாற முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகன் கொடுத்திருக்காங்க. அப்பா சமிக்கை கொடுக்கறாங்க. சத்தியமும் நாகரீகமும் தனது பண்பாக்குங்கள். தூய்மை எனும் ஆளுமையுடன் நிரம்பிய ராயல் ஆத்மாக்களை பண்பின் தேவி என்பார்கள். அவர்களிடம் கோபம் எனும் விகாரத்தின் தூய்மையின்மை இருக்க முடியாது. கோபத்தின் சூட்சுமமான பொறாமை வெறுப்பு சந்தேகம் யாவும் உள்ளிருந்தே எரிக்கும் நெருப்பாகும். வெளியில் முகம் சிவக்காது வெளுக்காது, ஆனால் கருப்பாகும். ஆகவே இப்போது கருமையினை அழித்து விட்டு உண்மையாகுங்கள். கருமையினை அழித்து விட்டு உண்மையாகுங்கள். அதாவது தூய்மையின் பர்சனாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். தூய்மையின் ஆளுமை மூலமா தான் அந்த ராயல் தன்மை நிரம்பும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப அவங்களதான் பண்பின் தேவி அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா தூய்மையின் பர்சனாலிட்டி உங்களுக்கு இருக்கணும், அந்த ராயல்ட்டியும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த பண்பின் தேவி அப்படின்னு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒருபோதும் கோபத்தின் விகாரம் அந்த தூய்மையின்மை இருக்காது அப்படின்னு சொல்றார். கோபத்தின் சூட்சும அம்சமான அந்த பொறாமை வெறுப்பு சந்தேகம் அப்படிப்பட்ட இந்த சூட்சும விஷயங்கள் கூட உள்ளிருந்தே அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பாகும். அதன் மூலமா முகம் சிகப்பாகவோ வெளுக்கவோ செய்யாது, ஆனா கருமையாயிடும். அது உள்ளிருந்தே நம்மள அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கருமைய அழிச்சிட்டு உண்மையாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மை இருக்கணும், எண்ணத்துலயும் தூய்மை இருக்கணும், வார்த்தையிலையும் தூய்மை இருக்கணும், செயல்லையும் தூய்மை இருக்கணும் இல்லையா. இந்த கோப விகாரம் வெளிப்படையா நம்ம காட்டலைனாலும் உள்ள சூட்சுமத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் அந்த பொறாமை வெறுப்பு அந்த சந்தேகம்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கூட அழிச்சிடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் அப்பதான் உங்களை பண்பின் தேவி தூய்மையின் ராயல்டி பர்சனாலிட்டி நிரம்பிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். கருப்பாகும். எனவே இப்போது கருமையினை அழித்து விட்டு உண்மையாகுங்கள்ங்கறாரு. ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர்.
ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.